ஹாய், இன்றைக்கி சப்பாத்திலேயே எப்படி வெஜ் ரோல் செய்யலான்னு பார்க்கலாம். கேரட், கேப்சிகம், வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமா கேரட் போட்டுக்கலாம். கேப்சிகம் மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, மெழுகு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சப்பாத்திக்கு தட்டி வச்சுருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா 2 முட்டை, பூண்டு, இஞ்சி, மெழுகு, சால்ட்டு, சுகர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. இப்போ ரொட்டி சுட்டு எடுத்துக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா போட்டு தேய்ச்சி விட்டு அந்த எண்ணெயிலேயே ரொட்டியை இது பண்ணியிருக்கோம். ரொட்டி நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா அந்த எடுத்து வச்சுருக்க எக்கு மசாலா அதை மேலால் அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மயோனஸ் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும்னா மயோனஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மயோனஸ் ஆனால் நீங்கள் லாஸ்ட்டாக போடணும். இந்த மாதிரி ரொட்டியில் போடாமல் மயோனஸ் லாஸ்ட்டாக போடணும். இதே மாதிரி தேவையான அளவு சப்பாத்தி சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலாவை அந்த ரொட்டி மேலே நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் மயோனஸ் தேவைன்னா உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும்னா மயோனஸ் இதில் போட்டுக்கலாம், மேலே அப்படியே போட்டுக்கலாம். நான் சாஸ் போடுறேன். சாஸ் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சாஸ் போட்டுக்கோங்க. மயோனஸ் போட்டு சாஸும் போட்டுக்கலாம், ரெண்டுமே போட்டுக்கலாம். பிடிச்சவங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.